ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மங்களகரமான இந்த செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலேயே இந்த முருகப்பெருமான் என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் உனக்குள்ள கொடுக்கறதுக்காக தான் காலையிலேயே உன்கிட்ட பேச வந்தேன். யாருக்கும் அவ்வளவு சுலபமாக நான் கொடுக்காத வாய்ப்பை கோடியில் ஒருவருடைய வாழ்வில் மட்டுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். எல்லார்கிட்டையும் நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், நீயும் உன் வாழ்க்கைய சிறப்பாக வாழணும், எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுங்கிறதுக்காக நீ சில சூழ்நிலைகளில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது என்பது நல்ல விஷயந்தான். ஆனால் உன்னை மதிக்காத இடத்துலையும் உன்னை புரிஞ்சுக்காத இடத்துலையும் நீ யாருக்கும் விட்டு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. யார் உன்னை மதிக்கலைனாலும் நீ அவங்கள விட்டு விலகிப்போ. அப்படிப்பட்டவர்களுடைய மதிப்பும் அந்த இடத்துல நீ நிற்கிறதும் தேவையில்லை என் செல்வமே. யாருக்காவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ வந்தா உடனே போய்ப்பாரு. ஏன்னா மகிழ்ச்சியில் இருப்பவர்களை காட்டிலும், காசு பணம் வசதியாக இருப்பவங்களை காட்டிலும், ஒரு அவசரத்துக்கு ஆட்களை எதிர்பார்ப்பவர்களையும், கஷ்டத்தோட மனவேதனையில் இருப்பவர்களையும் நீ போய் பார்க்கும்போது நானே ஓ மூலமாக உனக்குள்ள வந்து இறங்கி அவங்களுக்கான உதவியை செய்வேன். அப்படி இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம் உனக்குள்ள இருந்தாலே போதும் என் செல்வமே. ஓ நல்ல மனசை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த முருகப்பெருமான் நான் புரிந்து கொண்டு எல்லாத்தையும் உனக்காக செய்வேன். ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறவங்களையும் செல்வ வளத்தில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டா மட்டும் போய் பாரு. மற்றவங்கள நீ உடனே நீ நினைக்கும் போது கூட போய் பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னால் வாழ முடியுன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. ஏன்னா நெருப்பு தானே தங்கத்தை உருக்கி அழகாக மாற்றுது. அதே போல தான் துயரமும் துன்பமும் தான் உன்னை மனிதனாக செதுக்கி உயர்வாக வாழ வைக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களை நினச்சி பயந்து பயந்து நீ வாழ்க்கையை வாழாமலே போயிடாத. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, யாராவது எதையாவது நினச்சிருவாங்களோ நம்மளை பற்றின்னு யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதே என் செல்வமே. எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறதுக்காக நீ சுயமரியாதை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடிச்சாலும் போதும்னு திமிர் கலந்த தன்மானத்தோடு நீ வாழ்கிறது தான் இந்த முருகப்பெருமான் எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயம். உன்னை நேரில் பார்க்கும்போது நல்லா சிரிக்க சிரிக்க இனிமையாக பேசிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி புறம் பேசும் மனிதர்கள் யாருங்கிறத சீக்கிரமே உனக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி மனிதர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாழ்கிறவங்க. இவங்களுக்கு அடுத்தவனுடைய கஷ்டமும் சூழ்நிலையும் புரியாது. எதுக்கெடுத்தாலும் வாய்க்கு வந்ததையெல்லாம் யாரை பற்றியாவது ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி நீ நல்லா வாழ்ந்தாலும் பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் உன் கூடவே இருக்காங்க. அதே நேரத்தில் நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை பற்றி ஏளனமாக மட்டமாக பேச தான் செய்வாங்க. இந்த மனிதர்களே இப்படி தானே. எப்படி வாழ்ந்தாலும் எதையாவது உன்னை பற்றி பேசக்கூடிய, உன்னை பற்றி குறை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுவான்னு யோசிக்காம நீ என்ன பண்ணலான்றதை யோசிச்சுட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என் செல்வமே. வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறவங்க ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்ல நினைக்கிறவன் வாழ்க்கையில் ஒருபோதும் உயர மாட்டான். பொய் சொல்லாமல் உண்மையான வாழ்க்கையை நியாயமாக நேர்மையாக வாழணும்னு நினைக்கிற உன்னை நிச்சயமாக வெற்றி பெற செய்வேன் என் செல்வமே. இங்கு நல்லவன் கெட்டவன்னு சொல்கிறதெல்லாம் அன்பு பாசம்ன்ற குணத்தை வச்சு கிடையாது. தேவைப்படுற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் தேவை முடிஞ்சதும் உன்னை கெட்டவன்னு தான் சொல்லுவாங்க. எப்போவுமே உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சினா வெற்றி தான். நம்ம வாழ்க்கையில் நல்லது நினச்சாலும் எங்கே வெற்றி கிடைக்குதுன்னு எதிர்மாறாக யோசிக்காதே. அடுத்தவனை என்ன செய்யலான்னு யோசிக்கிறவனுக்கு தான் தோல்வி கிடைக்கும். நீ அப்படி ஒரு நாளும் யோசித்ததே கிடையாது. எப்போவுமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு எல்லா நல்லதுகளையும் இந்த முருகப்பெருமான் நான் செய்வேன் என் செல்வமே. எப்போவுமே யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு ஆடக்கூடிய ஆளாக இருக்காத. ஏன்னா அடுத்தவன் பேச்சை கேட்டு இன்னைக்கு நீ ஆடுனா
உனக்காக யாருமே கடைசி வரைக்கும் வரப்போறதில்ல. பாதிக்கப்படுவது நீயாக தானே இருப்பாய். உன் குடும்பத்தை பற்றியே உனக்கு தப்பான புரிதல்களையும் தப்பான விஷயங்களையும் உனக்கு நெருங்கிய உறவுகள் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் உன் குடும்பத்தை பற்றி நீ தான் யோசித்து புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைனா உன் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிவிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் வந்த துன்பமும் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் அடுத்தவங்களுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் அது உனக்கு வேதனையாக தானே இருக்கு. அந்த துன்பத்தை நீ தான் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை வேடிக்கை பார்க்குறவங்களை கடந்து வந்து உன்னுடைய வேதனைகளையெல்லாம் மறந்து துணிந்து வெற்றிகரமாக வாழ வேண்டும். அடுத்தவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களையே பார்த்து நீ விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி சரி செய்யணும்னு பார்க்க ஆரம்பி. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது அழகா திரைப்பட காட்சி போல பார்ப்பதற்கு ரொம்ப ரசனையாக ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பதாக உனக்கு இருக்கலாம். ஆனால் அதே பிரச்சனை உன் வாழ்க்கையில் நடந்தாதானே துன்பம் என்பது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உனக்கு புரிய வரும். எப்போவுமே யார் வீட்லேயும் ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் அதை ரசித்து என்ன ஆச்சுன்னு ரொம்ப அக்கறையோட பார்க்குற பழக்கத்தை கொஞ்சம் விட்டுவிடு என் செல்வமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்து. உன் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு கடந்து போய்கிட்டே இரு. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள அவசியமில்லை. ஏன்னா உனக்காக இங்கு யாருமே மாறப்போறதில்லை என்பது தானே உண்மை. கெட்டவன்னு பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கெட்டவன்னு பேர் எடுக்கணும்னு நினச்சின்னா யாருக்கும் போய் கெடுதல் செய்யணுன்ற அவசியம் கூட இல்லை. பேச வேண்டிய இடத்துல நீ உண்மையை மட்டும் பேசினாலே சொந்தக்காரங்கள்லாம் அழகாக உன்னை கெட்டவனாக்கிட்டு போயிடுவாங்க. நீ ஒருத்தருக்கு 1000 விதத்தில் உதவி செஞ்சிருப்ப. ஆனால் ஒரே ஒரு முறை நீ செஞ்ச தப்பை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய மொத்த உதவியை அவங்களுக்கு பெற்ற நன்மைகளையும் மறந்து போய் உன்னை குறை சொல்கிறவங்களா மாறிடுவாங்க. இதுதானே உலகம். நல்லவர்களுக்கு துன்பம் கொடுப்பதும் நல்லவர்களுக்கு கஷ்டம் கொடுப்பதும் நல்லவர்களுக்கு கெட்டதை செய்து பெருமைப்படுவதும் நல்லவங்களுடைய வாழ்க்கை இழிவுபடுத்தி அவர்களை காயப்படுத்துவதும் நிச்சயமாக தண்டனைக்குரிய விஷயம். உன் வாழ்க்கையில் அப்படி யாராவது உனக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கெடுதலையும் செஞ்சிருந்தாலும் அதற்குரிய தண்டனையை வெகு சீக்கிரமாக என்னிடமிருந்து பெறுவார்கள். அது மட்டுமல்ல, நீயும் யாருக்காவது இந்த தப்பையோ தவறையோ துன்பத்தையோ குற்றத்தையோ செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையும் என்னிடம் பெறுவாய் என்பதை மறவாதே என் செல்வமே. நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவங்களுக்கு கெட்டதையே நினச்சி ஏதாவது ஒரு விதத்தில் துன்பப்படுத்தி அவர்களை வாழ விடாமல் தடுத்து இழிவுபடுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தினா அந்த பாவத்தை எங்கு போனாலும் யாராலும் கழுவ முடியாது. ஏன்னா நல்லவர்கள் எல்லாம் எனக்கு சமானமானவர்கள். அவங்க மனசுக்குள்ள நான் குடியிருப்பேன். அப்படி அவர்களை துன்புறுத்துவது என்னை துன்புறுத்துவது போலதானே. எப்போவுமே யாருக்கும் கெடுதல் செய்யாமல் நல்லதையே நினச்சி நல்லதை அடுத்தவங்களுக்கு செஞ்சு நீயும் பெருமையோட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. அதுதான் உனக்கு மன நிம்மதியை தரும். நீயே பாரு, உன் வாழ்க்கையை நீ பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. உன் குடும்பத்துக்கு என்ன தேவை, நீ என்ன செய்யணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் என்னைக்காவது யாராவது ஒருவருக்கு ஒரு சிறு உதவி செஞ்சாலும் அன்னைக்கு உன் மனசு எவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவுதான். நல்லவங்களுக்கு நல்லது செய்யும்போது அது நிச்சயமாக சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் தருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி அல்லது கால் தவறி இடறி விழுந்தாலும் சரி உடனே சட்டென்று எழுந்து நின்று விடியன் செல்வமே. விழுந்துட்டனே ஐயோன்னு மட்டும் கூச்சல் போட்டினா நீ விழுந்ததை கொண்டாடுறதுக்குனே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதும் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்திக்காத. வாழ்க்கைனா சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரதான் செய்யும். ஆனால் அதை நீதான் நம்பிக்கையோடு சந்திக்கணும். ஒருபோது மனம் தளராதே என் செல்வமே. இன்னைக்கு இருக்க கஷ்ட நஷ்டங்களை நினச்சினா நாளைக்கு வெற்றியை நீ பெற முடியாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு விட்டு கொடுக்கறதும் மன்னிக்கிறதும் தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ரொம்ப விட்டு கொடுத்து போனாலும் உன்னை முட்டாள்னு மதிப்பில்லாமல் மட்டமாக இந்த உலகம் நினைக்கும். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கிட்டே இருந்தாலும் உனக்கு அறிவே இல்லை, என்ன செஞ்சாலும் சரின்னு மன்னிச்சு ஏற்றுக்கிறேன்னு இந்த உலகம் சொல்லத்தான் செய்யும். என்ன செய்கிறது, காலம் மாறி மனிதர்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சு.
மன்னிக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் நல்ல பழக்கன்றதை கூட இப்போ யாருமே யாருக்கும் சொல்லி கொடுப்பதில்லை தானே. சில விஷயங்களை மறக்கிறதுக்குன்னே சில உறவுகள் இருக்காங்க. இவங்களை மறக்கவே முடியாதுன்னு சில உறவுகள் இருக்காங்க. இவங்களை மறக்க நினச்சா உயிரே போயிடுமேன்ற நிலைமையிலையும் சில உறவுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். மொத்தத்தில் உன்னுடைய பலமும் பலவீனமும் இன்னொருவரை சார்ந்து இல்லாமல் நீ பார்த்துக்கோ என் செல்வமே. ஓ முருகா.